வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ ஒவ்வொரு தேர்தலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் இந்த முறை இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு. சட்டமன்ற தேர்தலில் முன்னாடி எம்எல்ஏ இருந்தார்ல கண்ணன், அவங்க வந்து திமுக சார்பாக நிற்கிறாங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்க வைத்திய அண்ணன் அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைத்திய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மாம்பழ சின்னத்தில் போட்டிடுறாங்க. நீங்கள் உங்களுடைய ஓட்டை யாருக்கு போட போகிறீங்க? நாங்கள் கண்டிப்பாக வைத்திய அண்ணனுக்கு தானே ஓட்டு போடுவோம். ஏன்னா அவங்க தான் வந்து 5 வருஷமாக எங்கள் ஊரில் நான் பிறந்ததுலேருந்தே இந்த ஊரில் ரோடு வசதி தான் இருக்கு ஒழிஞ்சு பெரிய வசதி எதுவுமே கிடையாது. பஸ்ஸுக்கு எந்த வசதியுமே கிடையாது. அவர் மூலயமா தான் எங்கள் ஊருக்கு பஸ்ஸுன்னு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பிறந்ததுலேருந்து பஸ்ஸுன்னு இப்போ தான் வந்திருக்கு. அவர் அந்த திமுக 5 வருஷம் இருந்தாங்க. எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. மெயினாக நாங்கள் போய் எங்கள் ஊருக்கு பஸ் விடுங்கன்னு கேட்கும்போது உங்கள் ஊர் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, உங்கள் ஊருக்கு பஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸை விடுங்கன்னு சொன்னதுக்கு கூட உங்கள் ஊரில் ரோடு வசதி கிடையாது, உங்களுக்கு பஸ் விட முடியாது, உங்கள் ஊர் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் ஊரில் ஒரு பையன் அதுக்கு போராடி, சின்ன பையன் தான் அவர், போராடி இவ்வளோ தூரத்துக்கு இப்போ ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து 10 மக்கள் ஏறுறாங்க போகிறாங்க வராங்க. ஒரு பஸ்ஸை விட்டுருக்காங்க. இன்னும் இந்த தேவமங்கலத்து ரோடு கொஞ்சம் சரியில்லை, அதை கொஞ்சம் சரி பண்ணி அந்த சைடில் ஒரு 2 பஸ் விட்டா எங்கள் மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு வைத்தியன்னா எம்எல்ஏ கிடையாது, இப்போதான் வரப்போகிறாங்க. இப்போ எம்எல்ஏ இல்லாமலே இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. ஆமாம், எம்எல்ஏ இல்லாமலே இவ்வளோ செஞ்சுருக்கும் போது எம்எல்ஏ ஆனார்னா எங்களுக்காக எவ்வளோ செய்வார். அதனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் வீட்டில் மொத்தம் 8 ஓட்டு இருக்குது. 8 ஓட்டுமே பாமகவுக்கு தான், வேறு எதுக்கும் போடுறது இல்லை. ஆமாம், வைத்திய அண்ணனுக்கு தானே போட போகிறோம்.